நேத்து எஸ்ஆர்எச் விசஸ் சிஎஸ்கே டீமுக்கு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல வந்து பெரிதும் வந்து எதிர்பார்க்கப்பட்டது எஸ்ஆர்எச் டீம் வந்து சிஎஸ்கேவை அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க. பேட் கமின்ஸ் வந்து தோனி டீமான சிஎஸ்கேவை வந்து சேப்பாக்கிலே வச்சு சைலன்ஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்லியிருந்தாங்க. அவங்க சைலன்ஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க குணாமூர்த்தி. நேற்று சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்எச்க்கு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல தல தோனி தான் வந்து பேட் கமெண்ட்ஸை சைலன்ஸ் பண்ணாரு. மற்றபடி சொல்லணும் அப்படின்னா சுருக்கமாக சொல்ல போனால் எஸ்ஆர்எச்சோட வீக்னஸ் வந்து அம்பலமாக இருக்குது, அதுதான் வந்து சொல்லணும். நேற்று டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்எச் டீம் 8 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் டாஸ் வின் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் வந்து மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நேற்று ஜெயிச்சதோட 5 மேட்சஸ் வந்து சிஎஸ்கே டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்எச் டீம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணல. அவங்க வந்து நேற்று ஒரு வேளை பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தா வின் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் பேட்டிங்கை சூஸ் பண்ணாமல் இவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி லக்னோ மேட்ச் நடந்ததுல அந்த மேட்ச்ல வந்து செம்மையா டியூ இருந்தது. ஸோ அதனால வந்து எல்எஸ்ஜி வின் பண்ணதை போல இவங்களும் வின் பண்றதுக்கு சரி ஓகே இவங்க டியூ ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம பவுலிங்கை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்டா வந்து ரன்னை வந்து சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தாக அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் இறங்கின சிஎஸ்கே டீம் பேட்டிங்ல வந்து வழக்கம் போல ரஹானே வந்து சூரத்தேங்காய் உடைக்கப்பட்டாங்க. அவர் உடைச்சதுக்கு அப்புறமும் ரீசெண்டா வர மேட்ச் எல்லாமே ரஹானே அவுட் ஆனாலே அந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே மேட்ச்ல ரன் ஸ்கோர் வந்து பெரிதும் நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்து வந்த ரஹானே அந்த இருக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் ரஹானே வந்து அவுட் ஆகிட்டு போறாரு. அதுக்கப்புறம் வந்த டேர்லி மிச்சல் பார்ட்னர்ஷிப், டேர்லி மிச்சல் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்பவும் வந்து குரூஷியலான சமயத்தில் ஒரு நல்லா அடிச்சு ஆடினாங்க. எப்பயுமே வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல டேர்லி மிச்சல் 3rd டவுன் வந்து இறக்கப்படவே கிடையாது. சிவம் டுபே மட்டும்தான் வந்து 3rd டவுன்ல இறங்கி விளையாடிக்கிட்டு இருந்தாரு, இல்லைன்னா ஜடேஜா இறங்குவார். நேற்றைய மேட்ச்ல 3rd டவுன் அதுதான் வந்து டேர்லி மிச்சலோட ஆர்டர். இன்டர்நேஷனல் கெரியர் நியூசிலாந்து டீம்ல இருக்கட்டும் எங்க வேணாலும் இருக்கட்டும் அவர் தான் 3rd டவுன்ல இறங்குவார். அதே போல நேற்று இறங்கினாரு, வெலாஸ் இருந்தாரு. தன்னோட டாடா ஐபிஎல்ல இது வரைக்கும் ஐபிஎல்ல அவரோட ஃபர்ஸ்ட் 50 அப்படின்னு சொல்ல போனா இதுதான் வந்து சிஎஸ்கே டீம்ல ஃபர்ஸ்ட் 50 வந்து அடிச்சிருக்காரு. அடிச்சதுனால டீம் ஸ்கோரோட பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து சிவம் டூபே வந்து அடிச்சாரு. அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. ருத்ராஜ் கெய்க்வாடும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த தல தோனி கடைசி ஒரு 2 பால் தான் வந்து பிடிச்சாரு. அவரும் வந்து ஒரு குரூஷியல் நாக் ஆனார், ஒரு 4 ரன் அடிச்சாரு. சரி ஓகே, இது வரைக்கும் நடந்ததுல வந்து பார்த்தோம் அப்படின்னா தல தோனி இறங்கின மேட்ச்ல கிட்டத்தட்ட 7 இன்னிங்ஸ்ல களமிறங்கி இருக்கிறார். 7 இன்னிங்ஸ்லுமே இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவுட்டே ஆனது கிடையாது. அப்படின்ற மாதிரி இந்த வருஷத்துல அவர் ஒரு பெரிய ரெக்கார்டை வச்சிருக்காரு. ஓகே, 214 ரன்னை வந்து 214 ரன்னையும் சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எஸ்ஆர்எச் டீம் வந்து களமிறங்குறாங்க. எஸ்ஆர்எச் டீம் வந்து ஈஸியாக வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சோம். ஆனால் வந்து நம்ம வந்து எப்பயுமே ஒரு பவுலரை வந்து சிஎஸ்கே டீம்ல திட்டி தீர்த்துக்கிட்டே இருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அப்படின்ற ஒரு பவுலரை தான் வந்து நம்ம போட்டு அப்படியே திட்டிகிட்டே இருப்போம். என்னடா ரன் இவ்வளோ வாரி கொடுக்குறான் வழங்கி கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி. இவங்களும் வந்து சிஎஸ்கே டீம்ல மேனேஜ்மெண்ட்ல இவரை தூக்கி ஓரம்லாம் வைக்க மாட்டாங்க, இவரை தான் நாங்கள் வச்சுட்டு இருப்போம், எப்பயுமே மாற்ற மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவரை கண்டினியூஸாக வச்சுட்டு இருந்தாங்க. தீபக் சகர் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் தான் அவருக்கு கடைசின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த வருஷம்லாம் வர கண்டிப்பாக சிஎஸ்கே விட்டு வெளியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே பவர் பிளேல எல்லா வருஷமும் நல்லா விக்கெட் எடுப்பார். சிஎஸ்கே டீம்ல இருக்கும்போது சரி அவர் பவர் பிளேல நல்லா பால் ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். பட் ஆனால் வந்து இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அது தவறிக்கிட்டே இருக்கு. விக்கெட் எடுக்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டு போயிடுச்சு, விக்கெட்டே எடுக்கிறது இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கடுத்து துஷார் தேஷ்பாண்டே ஓவரில் தான் ஹெட்டும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி அவுட் ஆகிட்டு போனாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இந்த பவர் பிளேல கிட்டத்தட்ட 2-3 விக்கெட் வந்து போச்சு. அதுக்கடுத்து அல்மோர் பிரீத் சிங் அவரும் அவுட் ஆகிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசனோட விக்கெட்டு, ஏடம் மார்க்ரமோட விக்கெட்டு, இப்படி எல்லாரோட விக்கெட்டும் சரமாரியா விழுந்து இந்த டாடா ஐபிஎல்ல எஸ்ஆர்எச் டீமை ஆல் அவுட் ஆக்கியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். குறிப்பா சொல்ல போனோம்னா துஷார் தேஷ்பாண்டே நேற்று மட்டும் 4 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் தென் பதிரானா ஒரு விக்கெட் எடுத்தாரு, ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ரொம்ப வந்து பார்த்தோம்னா இந்த மேட்ச்ல வந்து டீம் ஒர்க் கண்டிப்பா இருந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம டேர்லி மிச்சலோட கையில தான் பந்து தேடி போய் உட்காந்தது. மேக்சிமம் 4-5 கேட்சை வந்து டேர்லி மிச்சல் நேற்றைய மேட்ச்ல வந்து பிடிச்சிருக்கிறாரு.
இதுக்கு அடுத்து வர போட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணணும். நேற்றைய மேட்ச்சில் வந்து வின் பண்ணதால எஸ்ஆர்ஹெச்சோட இடத்துல வந்து போய் இவங்க உட்காந்துட்டாங்க. 3வது பிளேஸில் இப்போ இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், 2வது இடத்துல கேகேஆர் டீம், 3வது இடத்துல இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் 10 பாயிண்டோட இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 10 பாயிண்டோட 3வது இடத்துல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வர போகிற மேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான மேட்ச்சு. ஒரு மேட்ச் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட, இன்னொரு மேட்ச் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட தான். அது சென்னை ஹோம் கிரவுண்டில். அதுக்கு அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு, ஆர்சிபி டீம் இருக்கு. இவங்க கூடயே வந்து மேட்சஸ் நிறைய இருக்கு. அடுத்தது ஜிடி கூட ஒரு மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச்ல குறிப்பா இன்னும் ஒரு எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் ஜெயிச்சா பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் வர 4 மேட்சுமே பெட்டரா ஜெயிச்சுட்டு லாஸ்ட் ஆர்சிபி கூட தோத்தா கூட ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமான தெரியாது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பிளே ஆஃப்க்கு கிட்டத்தட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து ஏறக்குறைய வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களோட இடத்த. மீதி இருக்க 3 டீம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது. எந்த டீம் வரப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு தான் வந்து ரேஸ் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்றைய மேட்ச்ல வந்து 3 மணிக்கு நடந்தது ஜிடி vs ஆர்சிபி. அதுல வந்து ஆர்சிபி வந்து ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஆர்சிபி மட்டும் ஃபார்முக்கு வரலங்க. அதுல இருக்க பிளேயர்ஸ் வில் ஜாக்ஸ் வந்து 50 அடிக்கிறதுக்கு 31 பால் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு அடுத்து இன்னொரு 50 அடிக்கணும்ல, அது அடிக்கிறதுக்கு 10 பால் தான் வந்து எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு நேற்று அதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து ரசிகர்களுக்கிடையே வந்து தோன்றிருக்கும். மனநிலைமை அப்படிதான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் வர மேட்ச் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன நெட்டுன்ற, ஆனால் 16 ஓவர்லேயே நேற்று மேட்சை முடிச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து வர மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன தான் ஜெயிச்சாலும் கண்டிப்பாக வெளியே தான் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் இருக்கு. அவங்க போட்ட கால்குலேஷன் எல்லாமே எப்படி இருந்தாலும் இவங்க மேட்ச் வர மேட்ச் எல்லாத்துலேயுமே அடித்து துவம்சம் பண்ணி ஜெயிச்சாலுமே ரொம்ப கஷ்டம். நீங்க வில் ஜாக்ஸை வந்து ஆரம்பத்திலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் கூட அடிக்கலனாலும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்த மேட்ச் எல்லாத்துலேயுமே வந்து அடிச்சிருந்திருப்பாரு. கரண் சர்மாவை வந்து நேற்று நீங்க எடுத்து நீங்க இப்போ ரீசெண்டாக 3 மேட்ச்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு. அவரெல்லாம் முன்னாடியே சூஸ் பண்ணியிருக்கலாம். நான் போன வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து பேசியிருப்பேன். கரண் சர்மாவை எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் எல்லா மேட்ச்லையுமே வந்து இருப்பாரு. ஆனா இதுக்கு அடுத்து வரப்போற சீசன்ல வந்து பார்த்தோன்னா வில் ஜாக்ஸை ரீடேஷன் பண்ணுவாங்களா, இல்லை ஐபிஎல் ஏலத்துல விடுவாங்களா அப்படின்றது தெரியல. எனக்கு என்னமோ விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவங்க மேனேஜ்மெண்ட் வந்து சரி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து வர போற மேட்ச் எல்லாமே வந்து ரொம்ப குரூஷியலா இருக்க போது. யார் வின் பண்ண போறாங்க, சூப்பர் ஓவர் இந்த வருஷம் எந்த டீமுக்குமே வந்து வரவே இல்லை. வருமா வராதா அப்படின்றது தெரியல. ஒவ்வொரு மேட்சுமே திக்னு இருக்க போகுது. யார் கை ஓங்கி இருக்கும், யார் கை ஓங்காது அப்படின்ற மாதிரி வந்து தெரியவே இல்லை. கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.